வெல்கம் டு அவர் சேனல். பை த வே இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயருக்கு சில பேர் பல ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்பீங்க. அதெல்லாம் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் யார் ரெசல்யூஷன். நியூ இயர் அன்றைக்கி ஒரு சேனல் ஆரம்பிக்கணும்னு. இந்த சேனல் எதுக்காக ஆரம்பிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். இன்னும் 4 வருஷம் கழித்து, அதாவது கரெக்டாக சொல்லணுன்னா 2029 அப்போது இந்த இதே வீடியோ எடுத்து நான் பார்க்க போகிறேன். இந்த சேனல் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து அப்போது இதே வீடியோ எடுத்து நான் திரும்பவும் பார்ப்பேன். அதுக்காகத்தான் இந்த சேனல். இந்த சேனலில் என்ன கண்டென்ட் மெயினாக வரும்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி நேமுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக கேமிங் கண்டென்ட்டாக தான் வரும். சரி, எதுக்கு ஸ்டார்டிங்லேயே இப்போது ஃப்ரீ ஃபயரை வச்சு போடுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு கேம் தான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச கேமுன்னு சொல்கிறத விட நான் விளையாண்டுருக்கிற கேம். கூடிய சீக்கிரம் லேப்டாப் வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் பல லேப்டாப் வச்சு நம்ம ஜேர்னி ஆரம்பித்து நிறையா என்ன கண்டென்ட் பிசி கேம்ஸாக விளாண்டுட்டு போடுவோம். அது வரைக்கும் எஃப்எஃப் தான் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு சில மொபைல் கேம்ஸும் வர்றான். பக்கத்தில் நிற்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, அவன் தான் என் ஃப்ரெண்டு. அவனும் நானும் தான் சேர்ந்து சேனல் ஆரம்பிக்கிறாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கான். அவன் சேனல் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரி, என் பேர் என்ன ஊர் என்னென்னலாம் கேட்டிங்கன்னா, அது 4 வருஷம் கழித்து கரெக்டாக சொல்லணுன்னா 2029 அப்போ தான் நான் என் ஃபேஸ் ரிவீல் பின்ன என் பேர் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கேன். அதுக்கு முன்னாடியே ரொனால்டோ மாதிரி 4 நாளில் 40 மில்லியன் வந்தாலுமே ஐ காண்ட். அதுக்கு 4 நாளில் 40 மில்லியனில் வருமானு கேட்டிங்கன்னா வாய்ப்பில்லை தான். அட்லீஸ்ட் ஒரு 4 சப்ஸ்கிரைபராச்சும் வந்துச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு என்ன பேசுகிறது, இந்த ஃபஸ்ட்டு வீடியோங்கிறனாலேயே ஷார்ட்டாக முடிச்சிடலான்னு பார்த்தேன். இன்னொன்று மேஜராக நான் சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம், என்னோடய ஃப்யூச்சர் சாரி, என் பேரை சொல்ல இன்னும் 4 வருஷம் கழித்து நானே இப்போ இந்த வீடியோ எடுத்து பார்ப்பேன். அவனுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த 4 வருஷத்தில் என்னென்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் உனக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன நடந்தா இருந்தாலும் நல்லதாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். என்ன நடந்துச்சுங்கிறது நீ பார்த்து புரிஞ்சுக்கோ. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நான் இப்போ ஒரு முடிவு எடுத்துருக்கேன், இந்த மாதிரி சேனல் ஆரம்பிக்கலான்னு. இது சரியாக தப்பான்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நான் எடுத்த எந்த முடிவுமே சரியாக அமைஞ்சதில்லை. இது சரியாக இல்லைனாலும் இது சரிப்படுத்திக்க முடியும். அதை நீங்கள் நினச்சா தான் முடியும். அதனால் மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறதுன்னா, ஃபஸ்ட்டு வீடியோவாக நம்ம இப்போ இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் இன்னொன்று, இது வந்து என் ஐடி கிடையாது. இதை வந்து என் ஃப்ரெண்ட் ஐடி தான். நான் ஏன் இந்த ஐடி வச்சு போடுறேன்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட இருந்த ஒரு ஐடி வந்து தொலைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமும் வேறு ஒரு ஐடி வச்சுருந்தேன் எனக்காக. பட் அந்த ஐடியில் கொஞ்சம் அவ்வளோ நல்லா இருக்காது மீன்ஸ் அது என் ஐடி கிடையாது. அதுவுமே என் ஐடி கிடையாது, அது என் அண்ணன் ஐடி தான். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்காது. பட் இதில் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கிறதுனால இந்த ஐடி வச்சு வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். ஃப்யூச்சர்லேயே நான் ஒரு புது ஐடி வாங்கினாலும் வாங்குவேன். அதுக்கப்புறம் இந்த ஐடியில் என் ஃப்ரெண்டு விளாடுவான் அப்பப்போ.
அதனால் நீங்கள் ஃப்ரெண்டு மீன்ஸ் எப்படி சொல்கிறது, நம்ம வீடியோவை அவன் தான் இனிமேல் எடிட்டும் பண்ணி கொடுக்க போகிறான், அந்த மாதிரின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? அப்புறம் அதனால் இந்த அங்கூஸு ஆல்ஃபா அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் இருக்கணும். அதனால தான் இப்போவே நான் சொல்லிக்கிட்டேன். ஏன்டா அங்கூஸ் ஆல்ஃபா மாதிரி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, அவங்க 4-5 மில்லியன் அடிச்சிருக்காங்களே, அந்த மாதிரி நீ அடிப்பியான்லாம் கேட்காதீங்க. அடித்தா நல்லா தான் இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு ஒரு லோன் உல்ஃப் போட்டு என் கேம் ப்ளே எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த இன்னொன்று சொல்லணும்னா, என்னென்ன கேம்லாம் விளாட்லாம் நீங்களும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சில கேம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் கண்டென்ட்டாக போடலாங்கிற இதில் இருக்கேன். இல்லை உங்களுக்கும் வேறு ஏதாச்சும் கேம் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். போட்டாயா? சரி, இந்த இப்படி அடி வாங்குறதெல்லாம் பார்த்து தப்பாக எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆளாளுக்கு இந்த சோனியாவை எடுத்து வந்துடுறாங்கய்யா. இதனாலே இந்த கேம் விளையாடுறதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த சேனல் இப்போ ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் போடுறதுனால ஃப்ரீ ஃபயரே வரும்னு யாரும் நினச்சிடாதீங்க. மற்ற கண்டென்ட்ஸும் வரும், பட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ ஃபயர் மட்டும்தான். அதனால தான் இது எடுத்து போடுறேன். ஓகே, சரி, இவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, இவன் தான் என் ஃப்ரெண்டு. ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், பட் இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். இவனும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கான். என்னடா ஒரு அடி கூட பண்ண முடியுது? அட ஊசி போட்டாயா? வெண்ணத்தில் போச்சு. அருமையிடா, இருக்கிற எல்லா கொல்லியும் ஊசி போட்டுடுறா. தாயா என்ன எடுக்கலாம்? ரெண்டு பேர் ஒரே ஸ்கின்னு. அப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ. அப்புறம் இங்கே வந்து 4 வருஷம் கழித்து இன்னும் நான் எப்படி இருப்பேன்னு தெரியல. அப்புறம் இன்னொன்று அடிச்சிட்டானே, இவன் தண்டக்கரமன்ற அடிக்க மாட்டான். அடி வச்சான் பாரு ஒரு டிஸ்ஸை, சரியான அடி. கூடிய சீக்கிரம் நானும் ஒரு ஐடி வாங்கலான்ட்டு இருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு இது ஏதாவது
ஐடி தெரிஞ்சால் சொல்லுங்கள், ஐடி குரூப் அந்த மாதிரி ஏதாச்சும். பட் இருந்தால் பெருசாக இந்த கேம் இனி விளாட மாட்டேன். எங்கடா போகிறேன்? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ. இதுக்கப்புறம் வீடியோ எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, தினமும் வீடியோ போடலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்க்கலாம், வீடியோ வந்துச்சுன்னா சந்தோஷம், இல்லைன்னா துக்கம்தான். சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.